திருவள்ளூரில் தங்க முலாம் பூசிய நகைகளை கொடுத்து 1,91,00,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் நகைக்கடை உரிமையாளரிடம் போலி தங்க கட்டிகளை காட்டி அல்வா கொடுத்த தம்பதியை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். இருவேறு இடங்களில் நடந்த நூதன மோசடியின் பின்னணி என்ன? 2 கிலோ தங்க நகைகள் குறைந்த விலைக்கு கிடைக்கும் என்ற ஆசையில் மொத்த பணத்தையும் இழந்ததாக கூறி நகைக்கடை உரிமையாளர் செய்வதறியாமல் திகைத்துள்ளார். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வரும் போலீசார் தப்பி ஓடிய மர்ம நபர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் இமான். இவர் புல்லரம்பாக்கம் மற்றும் கச்சூர் ஆகிய 2 இடங்களில் நகை அடகு கடை வைத்துள்ளார். இந்நிலையில் புல்லரம்பாக்கத்தில் உள்ள அடகு கடைக்கு மர்ம நபர்கள் 2 வந்துள்ளனர். அவர்கள் தங்களிடம் 2 கிலோ அளவிற்கு தங்கம் இருப்பதாக, அவற்றை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளனர். அதனை கேட்ட இமான் மொத்த நகைகளையும் தானே வாங்கிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். பின்னர் அவர்களிடமிருந்து நகைகளில் சிலவற்றை வாங்கி இமான் பரிசோதித்துள்ளார். அதில் மர்ம நபர்கள் கொடுத்த நகை சுத்த தங்கம் போல இருந்துள்ளது. அதனை கண்டு உற்சாகமான அடகு கடை உரிமையாளர் 2 கிலோ தங்கத்திற்கு ஈடாக 1,91,00,000 ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பணத்தை கொடுத்ததும் இமான் அனைத்து நகைகளையும் பரிசோதனை செய்வதற்காக ரகசிய அறைக்குள் சென்றுள்ளார். அப்போது மர்ம நபர்கள் கொடுத்தது போலி நகைகள் என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனே கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தபோது மோசடி நபர்கள் பணத்துடன் எஸ்கேப் ஆகியிருந்ததாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் இமான் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர். மேலும் போலி நகைகளை கொடுத்து பணத்தை சுருட்டி கொண்டு ஓடியதன் உண்மைத்தன்மை குறித்தும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதேபோன்று கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பெரியநாயக்கன் பாளையத்திலும் மோசடி சம்பவம் அரங்கேறியுள்ளது. செட்டிப்பாளையம் ரேஸ் பார்க் அவென்யூ பகுதியைச் சேர்ந்தவர் உதயகுமார். இவர் தங்க நகைக்கடை வைத்து தொழில் செய்து வருகிறார். உதயகுமாரின் தோழியான சரண்யா என்பவர் கடந்த 23ஆம் தேதி அவரை தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது தங்க கட்டிகளை விற்பனை செய்வது தொடர்பாக ஆந்திராவைச் சேர்ந்த தம்பதி தன்னை அணுகியதாக கூறியுள்ளார். பின்னர் அவர்களை சந்தித்த உதயகுமார் தங்க கட்டிகளில் சிலவற்றை வாங்கி வந்து சோதனை செய்திருக்கிறார். அவை சுத்த தங்க கட்டி என்பது உறுதியாகியிருக்கிறது. தொடர்ந்து தனது தோழி சரண்யா ஏற்பாடு செய்ததன்படி தம்பதியிடம் வாங்கிய தங்க கட்டிகளுக்கு ஈடாக 7.5 சவரன் தங்க நகைகளை கொடுத்திருக்கின்றனர். இதனையடுத்து கடைக்கு எடுத்து வந்து அனைத்து தங்க கட்டிகளையும் உதயகுமார் மற்றும் அவரது தோழி சரண்யா இருவரும் சேர்ந்து சோதனை செய்திருக்கிறார்கள். அதில் 2வது கொடுத்த அனைத்து கட்டிகளும் போலி என்பதை அறிந்து அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். உடனே மோசடி செய்த ஆந்திர தம்பதி குறித்து பெரியநாயக்கன் பாளையம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கேடி தம்பதியை வலைவீசி தேடி வந்தனர். இந்நிலையில் அவர்கள் ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கட்ராவ் மற்றும் அவரது மனைவி காமாட்சி என்பது தெரியவந்தது. பின்னர் இருவரையும் கைது செய்த போலீசார் 7.5 சவரன் தங்க நகைகளையும் பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை மற்றும் திருவள்ளூரில் நகை வியாபாரிகளிடம் ஆசை வார்த்தை கூறி போலி நகைகளை கொடுத்து பணம் மற்றும் ஒரிஜினல் நகைகளை கபளீகரம் செய்யப்பட்ட சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.